நீங்க உங்க பெருநாள் தொழுகையை 100 மடங்கு பவர்ஃபுல்லா மாத்தத் தயாரா? ஒரு மாசம் முழுக்க நாம செஞ்ச தியாகத்துக்கு கிடைக்கப் போற அல்டிமேட் ரிவார்ட் தான் இந்த ஈதுல் ஃபித்ர். ஆனா அந்த ரிவார்டை முழுசா அடைய ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் தெரியணும். பெருநாள் தொழுகையில ஓத வேண்டிய சீக்ரெட் துவாக்கள் என்ன? பெருநாள்னா புது ட்ரெஸ், பிரியாணி, ஸ்வீட்ஸ் மட்டும் கிடையாது. இது ஒரு மாசம் நாம செஞ்ச ஆன்மீக பயிற்சிக்கான கிராண்ட் ஃபினாலே. ரமலான்ல நாம செஞ்ச ஒவ்வொரு வணக்கத்தையும் அல்லாஹ் ஏத்துக்கிட்டு நமக்கு மன்னிப்பையும் அருளையும் வாரி வழங்குற ஒரு நாள்தான் இது. உங்க பெருநாள் ரிவார்டை மேக்சிமைஸ் பண்ண இந்த ப்ரோ டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இது உங்க நாளை இன்னும் சூப்பரா, அருள் நிறைஞ்சதா மாத்தும். சதகத்துல் ஃபித்தர். பெருநாள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடியே இதை கொடுத்துடணும். இது வெறும் தர்மம் இல்ல, இது ஒரு கேம் சேஞ்சர். நோன்புல நாம செஞ்ச சின்ன சின்ன தவறுகளுக்கு இது ஒரு கிளீன் அப் மாதிரி. அதே சமயம் ஏழைகளும் நம்ம கூட சேர்ந்து பசி இல்லாம இந்த நாளை கொண்டாட இது ஒரு மாஸ்டர் பிளான். இது ஒவ்வொருத்தர் மேலையும் கடமை. பெருநாள் பிறை பார்த்ததிலிருந்து தொழுகைக்கு போற வரைக்கும் சத்தமா தக்பீர் சொல்லிக்கிட்டே போணும். அந்த பவர்ஃபுல் வார்த்தைகள் இதோ: அல்லாஹு அக்பரு, அல்லாஹு அக்பரு, லா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பரு, அல்லாஹு அக்பரு, வலில்லாஹில் ஹம்த், அல்லாஹு அக்பரு, அல்லாஹு அக்பரு, லா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பரு, அல்லாஹு அக்பரு, வலில்லாஹில் ஹம்த். இதோட அர்த்தம், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ்வைத் தவிர வேறு கடவுள் இல்லை. அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இந்த வார்த்தைகளை ரிப்பீட் மோட்ல சொல்லுங்க. உங்க இதயம் அல்லாஹ்வின் பெருமையால நிரம்பும். தொழுகைக்குப் பின் ஓத வேண்டிய பொதுவான துஆக்கள்: அஸ்தஃப்ருல்லாஹ் 3 முறை. நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கிறேன். தொழுகையில செஞ்ச சின்ன தவறுகளுக்கும் மத்த பாவங்களுக்குமான முதல் துஆ இதுதான். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாமு வ மின்கஸ் ஸலாம், தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். இறைவா, நீயே அமைதி, உன்னிடமிருந்தே அமைதி கிடைக்கிறது, நீ பாக்கியமிக்கவன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வை அதிகமாக நினைவுகூருங்கள். ஏன் அப்படி சொல்றான்? ஏன்னா நம்ம மனசு நிம்மதியா இருக்கணும்னா, நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கணும்னா இறைவனை நினைக்காம இருக்கவே முடியாது. அல்லாஹ்வை நினைக்காத மனசு எப்பவும் ஒருவித பதட்டத்துல, ஒருவித வெறுமையில தான் இருக்கும். ஆனால் யார் அல்லாஹ்வை அதிகமா திக்ர் செய்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளும் அமைதியும் பாதுகாப்பும் கிடைக்கும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா. அல்லாஹ்வே, நான் உன்னிடம் மன்னிப்பையும் பாதுகாப்பையும் கேட்கிறேன். இந்த திக்ர் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே அத்தியாவசியமான 2 விஷயங்களை உள்ளடக்கியது. ஒன்னு மன்னிப்பு, இன்னொன்னு பாதுகாப்பு. நம்ம மனுஷங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செய்றோம். அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறது தான் இந்த திக்ரோட முதல் பகுதி. மன்னிப்பு கிடைச்சாத்தானே மனசு லேசாகும். அதே போல வாழ்க்கையில நோய் நொடி இல்லாம, கஷ்டங்கள் இல்லாம நிம்மதியா வாழணும்னா அல்லாஹ்வோட பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். துஆவின் பொருள், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்குச் சிறந்த பாதுகாவலன். இந்த திக்ர் நம்பிக்கைக்கான ஒரு அசைக்க முடியாத தூண். நம்ம வாழ்க்கையில சில சமயம் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது போல ஒரு உணர்வு வரும். யாருமே நமக்கு உதவ முடியாதுன்னு தோணும். அப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு குரல் ஒலிக்கணும்: அல்லாஹ் எனக்கு போதும், அவன்தான் மிகச்சிறந்த பாதுகாவலன். இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு பெரிய ஆறுதல் இருக்குன்னு பாருங்க. நம்ம எல்லா பாரத்தையும் அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் நம்ம கூட இருக்கான்கிற நம்பிக்கையோட இருக்கிற ஒரு மனநிலைதான் இது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வின் உதவியில்லாமல் பாவங்களிலிருந்து விலகிச் செல்லவோ, நல்லறங்கள் புரிய ஆற்றல் பெறவோ மனிதனால் முடியாது. இந்த திக்ர் இஸ்லாத்துல ஒரு பொக்கிஷம் மாதிரி. இது வெறும் வார்த்தைகள் இல்லை, இது ஒரு மகத்தான உண்மை. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் அல்லாஹ்வோட சக்தி இல்லாம நடக்காதுங்கிறதை இது நமக்கு உணர்த்துது. நம்ம பலம், நம்ம அறிவு, நம்ம செல்வம் எல்லாமே அல்லாஹ் கொடுத்ததுதான். அவன் நாடலைன்னா
எதுவுமே நடக்காதுங்கிற ஆழமான நம்பிக்கையை இந்த திக்கர் நமக்கு கொடுக்குது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவன் தூயவன். இந்த திக்கர் அல்லாஹ்வை புகழ்றதுக்கும் அவனோட தூய்மையை எடுத்துச் சொல்றதுக்கும் உரிய ஒரு அற்புதமான வார்த்தை. இந்த திக்ரை தொடர்ந்து சொல்றவங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? முகம் ஒளிரும். இது வெறும் வெளிப்படையான அழகு இல்லை. மனசுல ஒரு அமைதி, ஒரு ஒளி வரும். ரிஸ்க் விரியும். அதாவது உங்க வாழ்வாதாரத்துல பறக்கத்துண்டாகும், தேவைகள் பூர்த்தியாகும், கவலை காணாமல் போகும். ஏன்னா அல்லாஹ்வை புகழ்ந்து அவனோட தூய்மையை நீங்க உணரும்போது உங்க மனசுல இருக்கிற எல்லா கவலைகளும் பறந்து போகும். இது ஒரு மன அமைதிக்கான வழி. இந்த 4 சக்தி வாய்ந்த திக்ருகளையும் இன்னைக்கு மாலையே இப்போவே உங்க வாழ்க்கையில கொண்டு வர முயற்சி செய்யுங்க. ரிசல்ட் வந்ததும் உங்க அனுபவத்தை கமெண்ட் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் போட்டுச் சொல்லுங்க. பார்த்தீங்களா, இந்த 4 திக்ருகள் உங்க நாக்குல சொல்றதுக்கு எவ்வளவு இலகுவா இருக்குன்னு. ஆனா இதோட பலன் உங்க இதயத்துல ஒரு ஒளியை ஏற்படுத்தும். உங்க வாழ்க்கைக்கு ஒரு புது வேகத்தை கொடுக்கும். நாளையிலிருந்து காலையில எழுந்தவுடனே ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்க. இந்த திக்ருகளை மனசு உருகி சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்க துஆக்களுக்கு பதில் கிடைக்கும். உங்க கதவை தட்டும் சத்தம் கேட்கும். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லப் போறேன். நீங்க நம்பவே மாட்டீங்க. 70,000 வானவர்கள் உங்களுக்காக நாள் முழுக்க துஆ செய்வார்கள். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது காலையில வெறும் 1 நிமிஷம் இந்த 3 வரியை சொல்றதுதான். இன்னைக்கு நாம இந்த 1 நிமிஷ சேலஞ்சை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்க போறோம். இது வெறும் பேச்சு இல்ல, இது ஒரு நிரூபிக்கப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. யார் காலையில சூரா ஹஷ்ரீன் கடைசி 3 ஆயத்தை ஓதுறாரோ அவருக்கு 70,000 வானவர்கள் மாலை வரை பாவ மன்னிப்பு கேட்பார்கள். நான் இந்த வீடியோவோட கடைசியில இது எப்படி என் வாழ்க்கையையே மாத்துச்சுன்னு சொல்றேன். ஓகே, நாம என்ன ஓதணும்? ரொம்ப சிம்பிள். வெறும் 3 வரிதான். சூரா ஹஷ்ரீன் கடைசி 3 ஆயத்துகள். ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். அவனே அல்லாஹ், வணக்கத்திற்குரியவன். அவனைத் தவிர வேறு நாயன் இல்லை. மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிபவன். அவனே அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாமுல் முஃமின் அல் முஹைமினுல் அஸீஸ் அல் ஜப்பாருல் முதகப்பிர் சுப்ஹானல்லாஹ் அம்மா யுஷ்ரிகூன். அவனே அல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன். அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவனே பேரரசன், மிகப் பரிசுத்தமானவன், சாந்தியளிப்பவன், தஞ்சமளிப்பவன், பாதுகாப்பவன், யாவரையும் மிகைப்பவன், அடக்கியாள்பவன், பெருமை குறித்தானவன். அவர்கள் இணை வைப்பவற்றையெல்லாம் விட்டு அல்லாஹ் மிகத் தூய்மையானவன். ஹுவல்லாஹுல் காலிகு அல் பாரிஉல் முஸவ்விரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. அவன்தான் அல்லாஹ், படைப்பவன், ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன், உருவமளிப்பவன். அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையாவும் அவனையே தஸ்பீஹு செய்து துதி செய்கின்றன. அவனே யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். இதை எப்போ செய்யணும்? காலையில எழுந்ததும், வேற எதையும் செய்யறதுக்கு முன்னாடி. இதுக்கு 1 நிமிஷம்தான் ஆகும். ஒரு நாள் முழுக்க உங்களை பாதுகாக்கப் போற ஆன்மாவுக்கான கவசம் இது. நீங்க இதை மாலையிலும் செஞ்சா உங்களுக்கு டபுள் மடங்கு பாதுகாப்பு. இதோட பலன்கள் என்னன்னு கேட்டா நீங்க அசந்துடுவீங்க. 70,000 வானவர்கள் நாள் முழுக்க உங்களுக்காக துஆ செய்வாங்க. யோசிச்சு பாருங்க, 70,000.